من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இரவு தொழுகைக்கு பிறகு சுவன இன்பங்கள் என்ற தலைப்பில் திருமலை குர்ஆனும் நபிமொழிகளும் சொர்க்கத்தை பற்றி நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். அதன் வரிசையில் இன்றைய தினம் நாம் சொர்க்கத்து ஊற்றுக்களை பற்றியும் சொர்க்கத்து ஆறுகளை பற்றியும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை குர்ஆனின் ஏராளமான வசனங்களில் இறையச்சமுடையவர்களுக்கு சொர்க்கத்தில் பல்வேறு ஊற்றுக்கள் இருப்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஹிஜ்ர் 14வது அத்தியாயம் 45 48 வரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன், இறையச்சமுடையவர்கள் தோட்டங்களிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். சொர்க்கத்தில் நீரூற்றுகள் இருக்கும். அப்ப அவங்களுக்கு சொல்லப்படும் உதுகுலுஹா பி ஸலாமின் ஆமினின், நீங்கள் அச்சமற்றவர்களாக அமைதியுடன் இங்கே நுழையுங்கள். வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின் இஹ்வானன், சொர்க்கத்தில் அவருடைய உள்ளங்களில் இருந்து, மனிதர்களுடைய சொர்க்கவாசியுடைய உள்ளங்களில் இருந்து அல்லாஹ் குரோதத்தை கலப்பி விடுவான். நம்ம உள்ளங்கள்ல குரோதம் இருக்கிற காரணத்தினால்தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வெறுக்கிறது. ஒருவனுக்கு தன்னை விட செல்வத்திலோ அறிவிலோ அல்லது வேறு ஏதாவது வகையில ஒரு உயர்வு இருந்தால் அதை கண்டு பொறாமைப்படுவது, அடுத்தவர்களுக்கு கேடு உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா உள்ளத்துல உள்ள அந்த குரோத எண்ணம் தான் காரணமா இருக்குது. அவ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துக்கு சென்றவுடனே சொர்க்கவாசியுடைய உள்ளங்கள்ல இருந்து குரோதங்கள் அனைத்தையும் நாம் கலட்டி எடுத்து விடுவோம். அங்க யாரு மேலேயும் எந்த விதமான வெறுப்பும் ஏற்படாது, குரோதம் ஏற்படாது, பொறாமை ஏற்படாது, கோபம் ஏற்படாது. அப்ப அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை. இஹ்வானன், அவர்கள் சகோதரர்களாக அலா சுரூரி முத்தகாபிலீன், கட்டில்களின் மீது ஒருவரை ஒருவர் முன்னோக்கி இருப்பார்கள். லா யமஸ்ஸுஹும் ஃபீஹா நஸபுன், அங்கே அவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் என்ன செய்யாது, ஏற்படாது. வமாஹும் பிமுஹ்ரஜீன், அந்த சொர்க்கத்தை விட்டு அவர்கள் வெளியேற்றப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதே போன்று சூரத்துல் துகான் என்ற அத்தியாயத்தில் 51ல இருந்து 51வது வசனத்துல இருந்து 57வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி நமக்கு எடுத்து சொல்லியிருந்தார். இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன், இறையச்சமுடையவர்கள் பாதுகாப்பான அச்சமற்ற அந்த இடங்களிலே சொர்க்கங்களிலே இருப்பார்கள். ஃபீ ஜன்னாத்தி வ உயூன், அவர்கள் தோட்டங்களிலும் நீரூற்றுகளிலும் அவர்கள் இருப்பார்கள். அங்க இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துல அப்படியே தோட்டங்கள் பச்சை பசேலென பல்வேறு பழமரங்கள், எல்லா வகையான பழமரங்கள், நிழல் தரக்கூடிய மரங்கள் நிறைந்த தோட்டங்கள் இருக்கும். நீரூற்றுகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். எல்பசூன மின் சுந்துசி வஸ்தப்ரக், அவர்கள் கடினப்பட்டு மென்பட்டு இந்த இரண்டு பட்டாடைகளையும் அணிந்து முத்தகாபிலி, ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக சொர்க்கத்தில் இருப்பார்கள். கதாலிக வஸவ்வஜ்னாஹும் பிஹூரின் அஈன், நாம் அவர்களுக்கு ஹூருல் அஈன் எனும் கண்ணழகிகளை திருமணம் முடித்து வைப்போம். யதுஊன ஃபீஹா பிகுல்லி ஃபாகிஹத்தின் ஆமினீன், அங்கே அவர்கள் எல்லா வகையான பழங்களையும் அவர்கள் வேண்டி பெறுவார்கள். லா யதுஊன ஃபீஹல் மௌத, அந்த சொர்க்கத்தில் அவர்கள் மரணத்தை அனுபவிக்கவே மாட்டார்கள். சொர்க்கத்துக்கு போயிட்டு சொன்னோம்னா அங்க மரணம் என்பதே கிடையாது. நிரந்தரமான வாழ்க்கை, நித்திய ஜீவன். இந்த உலகத்துல தான் மௌத்து, ஹயாத்து எல்லாமே இருக்குது. சொர்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அங்க எந்த விதமான மரணம் என்பது கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் செல்ல வேண்டியவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போன பிறகு, நிரந்தர நரகவாசிகள் எல்லாம் நரகத்துக்கு போன பிறகு
ஒரு ஆடு கொண்டு வரணும். அந்த ஆடு என்னன்னு சொன்னோம்னா மரணத்தை அல்லாஹ் ஒரு ஆட்டின் உருவத்தில் கொண்டு வந்து அது சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் பார்க்கிற மாதிரி என்ன செய்யப்படும், அறுக்கப்படும். சொர்க்கவாசிகள் சொல்லப்படும், சொர்க்கவாசிகளே உங்களுக்கு இனிமேல் மரணம் என்பதே கிடையாது, நரகவாசிகளே உங்களுக்கு இனிமேல் மரணம் என்பது என்ன செய்யாது, கிடையாது. அப்ப நாம ரொம்ப கவனமா இருக்கணும். நிரந்தர நரகத்துக்குரிய மக்களாக மனு செஞ்சிடக்கூடாது, ஆகிவிடக்கூடாது. நிரந்தர நரகத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாவம், அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய பாவம், அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய பாவம். இந்த இரண்டு பாவத்தையும் செய்யாதவர்களாக நாம் மரணிப்பதற்கு என்ன செய்யணும், முயற்சி செய்ய வேண்டும். இந்த ரெண்டு பாவம் நம்மகிட்ட வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா கதை முடிஞ்சு போச்சு. நிரந்தரமான நரகத்தில் போய் என்ன செய்து விடுவோம், சேர்ந்து விடுவோம். அப்ப சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்க மரணம் என்பதே கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டான், இல்லல் மௌத்தத்துல் ஊலா, இந்த உலகத்துல நாம மௌத்தா போறோம் பாருங்க, இந்த ஒரு மரணத்தை தவிர சொர்க்கத்தில் அங்கு மரணம் என்பது என்ன செய்யாது, கிடையாது. வகாஹும் அதாபல் ஜஹீம், நரக வேதனையை விட்டும் இறைவன் அந்த சொர்க்கவாசிகளை பாதுகாத்து விட்டான். ஃபதுலம் மின் ரப்பி, இது உம்முடைய இறைவனிடமிருந்து ஒரு அருளாகும். தாலிக்கல் ஹுவல் ஃபௌசுல் அஸீம், இதுதான் மகத்தான மாபெரும் வெற்றி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதே போன்று சூரத்து தாரியாத் என்ற அத்தியாயத்துல 15-16வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ உயூன், இறையச்சமுடையவர்கள் தோட்டங்களிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். ஆஹிதீன மா ஆத்தாஹும் ரப்புஹும், அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு வழங்கியவற்றை பெற்று அவர்கள் சொர்க்கத்தில் நிம்மதியாக இருப்பார்கள். கானு இன்னஹும் கானு கப்ல தாலிக முஹ்சினீன், இதற்கு முன்பாக இந்த உலகத்தில் அவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப சொர்க்கவாசிகளுக்கு நீரூற்றுகள் இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் நற்செய்தி சொல்கிறான். என்ன மாதிரி நீரூற்றுகள்லாம் சொர்க்கத்தில் இருக்கும்? சூரத்து தஹ்ர்ல அல்லாஹ் 5வது வசனம் 6வது வசனம் சொல்றான், இன்னல் அபுரார யஷ்ரபூன மின் கல்சின், சொர்க்கவாசி நல்லவர்கள் வந்து கிண்ணங்கள்ல இருந்து பானங்களை அருந்துவார்கள். அந்த பானத்தில் உள்ள கலவை என்ன தெரியுமா, மிசாஜுவா காஃபூரா, அதனுடைய கலவை வந்து கற்பூரம். இந்த உலகத்தில் எப்படி 2 வகையான கலவைகளை கலந்து மனசை குடிக்கிறானோ, அது மாதிரி சொர்க்கத்தில் அவங்களுக்கு ஒரு பானம் கொடுக்கப்படும். அந்த பானத்துல ஊற்றக்கூடிய கலவை வந்து கற்பூரம். கற்பூரம்னா என்ன? இந்த உலகத்தில் உள்ள கற்பூரம் மாதிரியா? காஃபூர் அப்படின்னு சொன்னோம்னா ஐனை யஷ்ரபு, அது ஒரு நீரூற்று. யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்கள் அந்த நீரூற்றிலிருந்து பருகுவார்கள். யுஃபஜ்ஜிருனஹா தஃஜீரா, அதை அப்படியே செய்வாங்க, ஓட செய்வார்கள். கற்பூரம் வந்து நீரூற்றா ஓடும். அந்த கற்பூர கலவையை கலந்தா என்ன செய்வாங்க, குடிப்பாங்க. குடிக்கிறதோடு மட்டுமல்லாமல் அதை அப்படியே செய்வார்கள், பாய்ந்தோட செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரலாம். அதே போன்று சூரத்துல் தஹ்ர்ல வந்து 11வது வசனத்துல இருந்து 22வது வசனம் வரைக்கும் அப்படியே அந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அந்த சொர்க்கம் அங்கே எப்படி இருக்கும் என்று சொன்னால், فَوَقَاهُمُ اللَّهُ شَرَّ ذَلِكَ الْيَوْمِ وَلَقَاهُمْ نَضْرَةً وَسُرُورًا. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளினுடைய அந்த கேட்டிலிருந்து மூமின்களை காப்பாற்றி அவர்களுக்கு மலர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் அல்லாஹ் செய்வான், சந்திக்க செய்வான். வஜஸாஹும் பிமா ஸபரு ஜன்னத்தும் வ ஹரீரா, அவங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருந்ததினால் அவர்களுக்கு தோட்டத்தையும் பட்டாடைகளையும் அல்லாஹ் செய்வான், பரிசளிப்பான். முத்தகிஈன ஃபீஹா அல் அராயி, அந்த சொர்க்கத்தில் வந்து கட்டில்களின் மீது அப்படியே சாய்ந்து இருப்பார்கள். லா யரவுன ஃபீஹா ஷம்ஸம் வலா ஸம்ஹரீரா, அங்க கடுமையான வெப்பத்தையோ கடும் குளிர்ச்சியும் செய்ய மாட்டார்கள், அனுபவிக்க மாட்டார்கள். இவன் பாருங்க, இன்னைக்கு தான் லேசா காத்து அசைய ஆரம்பிச்சது. வீட்டுக்குள்ள உட்கார்ந்தாலும் வேர்த்து ஒழுகும், வெளியே வந்தாலும் அனல் கொதிக்கும். பனிக்காலம் வந்தா அதையும் மனிதருக்கு நிறைய நோய்கள். இந்த உலகம் அப்படிதான் இருக்குது. ஒண்ணு கடுமையான பனி, கடுமையான வெப்பம், இப்படிதான் உலகத்துல வந்து நாம அனுபவிக்கிறோம். ஆனா சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து கடுமையான வெப்பமும் இருக்காது, கடுமையான குளிரும் இருக்காது. வதானியத்தன் அலையும் நிலாகுஹா, அந்த மரங்களுடைய நிழல்கள் அப்படியே அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கும். வதுல்லிலத் குதூஃபுஹா தத்லீலா, அந்த மரத்தினுடைய கனிகள் வந்து பறிப்பதற்கு ரொம்ப மக்கள் கஷ்டப்பட்டுலாம் நம்ம நொங்கு பறிக்கிறாங்க, அந்த மாதிரி கஷ்டம்லாம் பட வேண்டியது இல்லை.
அப்படி கீழே கட்டில படுத்துக்கிட்டே என்ன செய்யலாம், கனியை பறிக்கலாம். என்ன பழத்தை விரும்புகிறோமோ அந்த பழத்தை வந்து படுத்துக்கொண்டே பறிக்கக்கூடிய வகையில் அந்த கனிகள் என்ன செய்ய அப்படி தாழ்ந்து இருக்கும். ஆணியத்தின் மின்சுல்லா, தங்க பாத்திரங்கள் அவர்களை சுற்றி கொண்டு வரப்படும். அக்வாபி கானத் கவாரியா, இன்னும் பளிங்குகளால் ஆன கோப்பைகளும் அங்கே சுற்றி கொண்டு வரப்படும். எந்த பளிங்கு? கவாரியம் மின்சுல்லா, தங்க வெள்ளியால் ஆன பளிங்குகளால் ஆன கோப்பைகள். கத்தருவா தப்தீரா, அந்த கரெக்டா அந்த கோப்பைகள் வந்து அளவு நிர்ணயத்துடன் அதில் செய்யப்பட்டிருக்கும், தயார் செய்யப்பட்டிருக்கும். அவர்கள் அங்கே கிண்ணங்களில் இன்னொரு பானத்தை வழங்குவார்கள். முதல்ல கற்பூர கலவை உள்ள ஒரு பானம், இன்னொரு பானம் என்ன? கான மிசாஜுவா ஜன்ஜபீலா, அந்த பானத்துடைய கலவை வந்து ஜன்ஜபீல், இஞ்சி. இஞ்சினா இந்த உலகத்தில் உள்ள இஞ்சி நினைச்சிடக்கூடாது. சொர்க்கத்தில் அந்த இஞ்சி எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா ஐனன், அது ஒரு நீர் ஊற்று. இஞ்சியுடைய கலவை என்பது அது ஒரு ஊற்றாவே ஓடும். அந்த நீரூற்றுக்கு பேரு துசம்மா சல்சபீல், அதற்கு சல்சபீல் என்று பேர். சல்சபீல் ஒரு நீரூற்று. அந்த நீரூற்று, அந்த ஊற்று இஞ்சி ஊற்று. அந்த இஞ்சி ஊற்றிலிருந்து தண்ணி எடுத்து கலந்து அந்த இஞ்சி ஊற்றிலிருந்து எடுத்து அதை கலந்து ஒரு பானம் செய்யப்படும், கொடுக்கப்படும். நிரந்தரமான இளமை கொண்ட சிறுவர்கள் அப்படியே செய்வாங்க, சுற்றி சுற்றி வருவாங்க சொர்க்கத்தில். சின்ன வயசுலேயே மோதா போறாங்க, பருவ வயதை அடைவதற்கு முன்பாகவே இறந்து போன சிறுவர்கள் அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க. அல்லாவே படைத்தல் செஞ்சிருப்பான், அந்த சொர்க்கத்தில் சிறுவர்களை அல்லாஹ் வைத்திருப்பான் பணியாளர்களாக. அந்த சிறுவர்கள் காலகாலமாக இளம்பதான், அவங்களுக்கு வயசுலாம் செய்யாது ஆகாது. இப்ப இந்த பாக்குற இந்த குட்டி குருமான கூட ஒரு போட்டோ எடுத்தா வச்சுருங்க, இன்னும் 10-15 வருஷம் காலத்தை என்ன செய்வாங்க, பெரிய பெரிய சைஸ்ல இருப்பாங்க. நானா எப்படி செய்வாங்க பார்ப்பாங்க. ஆனா சொர்க்கத்தில் உள்ள அந்த சிறுவர்கள் அப்படி கிடையாது, அவங்க நிரந்தரமான இளமை மாறாத சிறுவர்கள். அதே போன்று இதா அந்த பிள்ளைகளுக்கு அந்த பொதுவாகவே குழந்தை பருவத்தில் யாரை பார்த்தாலும் ஒத்துக்கோளமாக தான் செய்வாங்க தெரியுவாங்க. அந்த துனியாவிலே அப்படி இருக்கும்போது சொர்க்கத்தில் எப்படி இருப்பாங்க? இதா ஐத்தவும் நபியை அவர்களை பார்த்தால் ஹசிப்தவும் நூறும் மன்சூரா, பரத்தப்பட்ட முத்துக்கள் என்றே நீங்க நினைப்பீர்கள். அப்படியே முத்துக்கள் அப்படி பரத்தி வச்சா நம்ம கண்ணுக்கு எவ்வளவு ஒரு ஈர்ப்பா இருக்குமோ அந்த மாதிரி அந்த பிள்ளைங்க வந்து அவ்வளவு ஜொலி ஜொலிப்பா செய்வாங்க. சொர்க்கவாசிகளுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த குழந்தைகள் சிறுவர்கள் இருப்பார்கள். அங்கே பார்த்தால் நிரந்தரமான இன்பத்தையும் கபீரா, மிக பெரும் ஆட்சியையும் நீர் அங்கே பார்க்கிறேன். சாதாரண ஒரு ஆட்சி கிடையாது, மிக பெரும் ஒரு ஆட்சி. ஆலியவும் சியாபு சுந்துசி குலுரும் வைஸ்தபரத், அவங்களுக்கு வந்து பச்சை நிற கடின பட்டாடைகள், அது போன்று மென்பட்டாடைகள் அவங்களுக்கு என்ன செய்ய அணிவிக்கப்படும். வஹுல்லு அசாபிரின் ஃபுல்லா, தங்க காப்புகள் செய்யப்படுவார்கள், அணிவிக்கப்படுவார்கள். சொர்க்கத்தில் வந்து சொர்க்கவாசிகளுக்கு தங்க காப்புகள் செய்யப்படும், அணிவிக்கப்படும். அதுக்கடுத்து இன்னொரு பரிசுத்தமான பானத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு போட்டுவான். காஃபூர் கலவை கொண்ட ஒரு பானம், அது ஒரு நீரூற்று. இஞ்சி கலவை கொண்ட பானம், அந்த நீரூற்றுக்கு பேரு சல்சபீல். அடுத்து இன்னொரு தூய்மையான பானத்தையும் அல்லாஹ் செய்வான், அவர்களுக்கு போட்டுவான். இன்னஹாலா கானதக்கும் ஜஸாஅம் வ கான சஅயுக்கும் மஷ்கூரா, இது உங்களுக்கு நீங்கள் செய்த முயற்சிக்குரிய கூலியாகும், உங்களுடைய முயற்சி இறைவனால் நன்றி பாராட்டத்தக்கதாக உள்ளது என்று அல்லாஹ் செய்ய நான் சொல்லி காட்டுகிறார். அதே போன்று சூரத்துல் அந்த முத்தஃபிஃபீன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல் அப்ரார லஃபீ நஈம், நல்லவர்கள் நிரந்தரமான இன்பத்தில் இருப்பார்கள். அதில் அராய்க்கு இருக்கிறோம், அவர்கள் கட்டில்களின் மீது வந்து ஒருவரை ஒருவர் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பார்கள். தாரிஃபு ஃபீ உஜூஹி நதரத்தன் நஈம், அந்த நிரந்தரமான இன்பத்தினுடைய மலர்ச்சியை அவர்களுடைய முகத்தில் நீங்கள் காண்பீர்கள். யுஸ்கௌன மின் ரஹீகின் மக்தூம், அவர்கள் ரஹீக்கும் மக்தூம்ல இருந்து போற்றப்படுவார்கள். ரஹீக்கும் மக்தூம்னா என்ன? சீலிடப்பட்ட மது. ரஹீக்கும் மக்தூம் இருக்கும், சீலிடப்பட்ட மது. அதனுடைய சீல் இருக்கு பாருங்க, சீல்னா ஹிதாமுகும் மிஸ்கும், அதனுடைய சீல் வந்து கஸ்தூரி. வஃபீ தாலிக ஃபலயதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன்,
இந்த ரஹீக்குல் மக்தூம் சீரிடப்பட்ட அந்த மதுபானத்தை அடைவதற்காக போட்டி போடக்கூடியவர்கள் போட்டி போடட்டும். சரி, அந்த மது இருக்கு பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள சாராயத்தை குடிச்சோம்னா நமக்கு என்ன செஞ்சிடும்? புத்தி வேலை செய்ய, வேட்டி அவங்க போட்டு தருண கிடப்பான், சாக்கடையில கிடப்பான், தண்டவாளத்தில் போய்கிட்டே இருந்த ஏன் என்ன மேல்நிலைக்கே போதுமா? தண்டவாளத்தை என்ன செய்வான்? தண்டவாளத்தை முடிச்சு நடந்துக்கிட்டு இந்த ஏன் என்ன மேல்நிலைக்கே போதுன்னு என்ன செய்வான் சொல்லுவான். அப்ப இந்த மாதிரி இந்த உலகத்தில் சாராயம் குடிச்சிட்டான்னு வச்சுக்கிடுங்க, மார்க்கத்திலையும் ஹராம், அவன் உடம்புல நிறைய நோய்கள் ஏற்படும், சின்ன வயசுலேயே மௌத்தா போயிடுவான், அல்லது அவன் தண்ணி அடிச்சு குடும்பத்தில் உள்ள குட்டிகள்லாம் வறுமையில வாழும், பிள்ளைங்களை ஒழுங்கா படிக்க வைக்க முடியாது, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, நோய் ஏற்பட்டு இருக்கிற வீட்டை விற்று செலவு பண்ற மாதிரி வரும். இந்த உலகத்துல மது அருந்துவதனால் நமக்கு ஏராளமான கேடுகள் தான் ஏற்படும். மது குடிச்சாலும் சரி, சாராயம் குடிச்சாலும் சரி, கஞ்சா போட்டாலும் சரி, இந்த உலகத்துல அது போறது அடிமையாட்டா வச்சுக்கிட்ட அவன் வாழ்க்கை நாசமாயிடும். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கும். அந்த மாதிரி கேடு கட்ட மது பழக்கம், போதை பழக்கம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வந்துவிடக் கூடாது. இஸ்லாம் தடுக்குது. ஆனா சொர்க்கத்தில் உள்ள மது அப்படி கிடையாது. அது கஸ்தூரியால் சீல் வைக்கப்பட்ட ரஹீக்குல் மக்தூம், சீல் வைக்கப்பட்ட மது. அதுல உள்ள கலவை, அந்த சாராயத்துல மது, சொர்க்கத்து மதுல எது ஊத்தப்படும்? தஸ்னீம். தஸ்னீம் என்பது ஊத்தப்படும். தஸ்னீம்னா என்ன? ஐனன் யஷ்ரபு பிஹல் முகர்ரபூன், அது ஒரு நீரூற்று. அந்த நீரூற்றிலிருந்து இறைவனுக்கு நெருக்கமான அடியார்கள் செய்வார்கள், அருந்துவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார். அப்ப காஃபூர் என்ற ஒரு கற்பூரம் நீரூற்றாக ஓடும், ஊற்றாக ஓடும், இஞ்சி ஊற்றாக ஓடும், அதற்கு பேர் இருந்து சல்சபின். அது போன்று ரஹீக்குல் மக்தூம் அப்படிங்கிற மதுவுல கலக்கக்கூடிய அந்த தஸ்னீம் இருக்கு பாருங்க, அந்த கலவை, அது ஒரு நீரூற்று. அப்ப இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பல்வேறு பேர்கள் என்ன செய்யலாம், சொர்க்கத்தில் உள்ள நீரூற்றுகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே போல சொர்க்கத்தில் உள்ள ஆறுகள், சொர்க்கத்தில் இது நீரூற்று சின்ன அளவுல ஓடுறது, சொர்க்கத்தில் பெரிய பெரிய ஆறுகளும் என்ன செய்யும் ஓடும். சூரத்து முஹம்மதுல 15வது வசனத்தில் அல்லாஹ் சொன்னா, மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன், இறையச்சக்கூடியவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபீஹா அன்ஹாரும் மின் மாயின் கைரி ஆசினின், நிறம் மாறாத, அசுத்தமில்லாத, பரிசுத்தமான நீராறுகள் செய்யும் ஓடும். இந்த உலகத்தில் அவ்வளவு பரிசுத்தமான நீராறு நம்ம பார்க்க முடியுமா? கங்கை நதியில வந்து பிணங்கள் செத்து என்ன செய்யுது, மிதக்குது. சாக்கடை தான் நிறைய ஆறுகள் போய் கலக்குது. அந்த தண்ணி அப்படியே குடிச்சோன்னு வச்சுக்க நமக்கு பலவிதமான வியாதிகள் வந்து. ஆனா சொர்க்கம் அப்படி கிடையாது. அங்க உள்ள நீராறுகள் வந்து பரிசுத்தமான, சுவை மாறாத, நிறம் மாறாத அப்படியே நீராறுகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். அன்ஹாரும் லபன், இந்த உலகத்துல அல்லாஹ் பால் எப்படி வச்சிருக்கிறான்? விலங்கினங்களுடைய வயிற்றிலிருந்து கிடைக்கிற மாதிரி தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ரப்பு தானே வச்சிருக்கிறான். அந்த ரப்பு அங்க என்ன செய்வான்? பாலை வந்து ஆறாக இறைவன் ஓட வைப்பான். அன்ஹாரும் லபனின் லம் யதகய்யர் தஅமுஹு, அதனுடைய சுவை என்ன செய்யாது, மாறாது. இங்க நம்ம டைம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, பால் கெட்டு போயிடும், திறந்து போயிடும். நேரத்துக்குள்ள பால் நெய் ஊற்றிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற நம்ம சாயா போடும்போது அது திறந்து வரும். அப்ப இந்த மாதிரி நிறைய ஆபத்து இங்க உள்ள பால் என்ன செய்யுது, இருக்குது. ஆனா அங்க உள்ள பால் எப்படி, அது என்ன செய்யாது, சுவைதான் என்ன செய்யாது, மாறாது. அன்ஹாரும் ஹம்ர், மது ஆறு ஓடும், லத்தத்தன் ஷாரிபின், அதை அருந்துவோருக்கு அவ்வளவு ஒரு இன்பமாக என்ன செய்யும், அங்க உள்ள மது ஆறு இருக்கும். அன்ஹாரும் அசல், அங்க தேனாறு ஓடும். அந்த தேனாறு அஸ்லி முசஃபா, பரிசுத்தமான தேனாறு. இங்க என்னதான் மத தேன் 1 லிட்டர் 800 ரூபான்னு சொன்னாலும் அதை வாங்கி பரிசோதனை பண்ணி பார்க்க வச்சுக்கிட்டு பெரும்பாலும் 50% என்ன செஞ்சாங்க, சீனி பாக கலந்து விட்டாங்க. சில இடங்களில் சீனி பாக கரைச்சி நம்ம தேன் வாங்கிட்டு வந்து என்ன செய்யறாங்க, சாப்பிடக்கூடிய நிலைமையெல்லாம் ரொம்ப ஏமாற்றுவதை இந்த உலகத்தில் தேன் என்ன செய்ய நடக்குது. நம்மளா போய் உச்சி மலையில போய் தேன் எடுத்துட்டு வந்தாக்க ஒரிஜினல் தேனா இருக்கும் போது 90% தேன் எல்லாமே இன்றைக்கு ஃப்ராடா தான் இருக்குது. அப்படி பேசுவாங்க, இது வந்து ஒரிஜினல் தேன். அப்படி தீய பூர்த்தி போட்டா தீ எரிகிற மாதிரி காட்டுவாங்க, தண்ணிக்குள்ள போட்டா கலையாத மாதிரி காட்டுவாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கீழே உள்ளதை எடுத்து போட்டா வச்சுருக்க, அது தேன் இல்லை என்பதற்குரிய அவ்வளவு ஃப்ராடு வேலைகள் இங்க என்ன செய்ய நடக்குது. ஆனா சொர்க்கத்தில் அப்படி கிடையாது. அங்க வந்து பரிசுத்தமான தேனாறு ஓடும்,
வலஹும் ஃபீஹா மின் குல்லி ஸமராத், அங்கே அவர்களுக்கு எல்லா வகையான பழங்களும் கிடைக்கும். வ மக்ஃபிரத்தும் மின் ரப்பிஹி, உங்கள் இறைவன் அவருடைய இறைவனிடமிருந்து மன்னிப்பும் அங்கே கிடைக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப இப்படி குர்ஆன்ல வந்து ஏராளமான வசனங்கள் சொர்க்கத்தில் உள்ள அந்த மது ஆறு இருக்கு பாருங்க. இதை பற்றி சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் சொல்றான் 19ஆம் வசனத்துல லா யுஸத்தஊன அன்ஹா, சொர்க்கத்து மது ஆறை குடிக்கும் போது தலைவலிலாம் ஏற்படாது. இந்த உலகத்துல வச்சுருக்க போதை ஏற்படும், தலைவலி ஏற்படும், பல நோய்கள் ஏற்படும். லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுஸிஃபு, அங்கே போதையும் ஏற்படாது, தலைவலியும் ஏற்படாது. அதே போன்று சூரத்து சாஃபாத்ல 47ஆவது வசனத்தை அல்லாஹ் சொல்றான் லா ஃபீஹா கௌலுன், அங்கே எந்த விதமான கெடுதியும் அந்த மது ஆறினால் ஏற்படாது. வலாஹும் அன்ஹா யுன்ஸஃபூன், அவர்கள் மதி மயக்கத்திற்கும் உள்ளாக்கப்பட மாட்டார்கள், போதைகள் செய்யப்பட மாட்டார்கள், உள்ளாக்கப்பட மாட்டார்கள். சொர்க்கத்துக்கு போனவுடனே, சொர்க்கவாசிகள்லாம் சொர்க்கத்துக்கு போனவுடனே ஒரு ஆள் வந்து அறிவிப்பார், இன்னலக்கும் அன் தஸீஹு, உங்களுக்கு என்றைக்கும் ஆரோக்கியம்தான். அங்க தலைவலி கிடையாது, ஹார்ட் அட்டாக் கிடையாது, சளி தொந்தரவு கிடையாது, கேன்சர் கிடையாது, கிட்னி ஃபெயிலியர் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நிரந்தரமான ஆரோக்கியம் தான். ஃபலா தஸ்தஃபு அபதா, நீங்கள் நோயுறவே ஒருபோதும் நோயுறவே மாட்டீர்கள். வ இன்னலக்கும் அன் தஹயு, உங்களுக்கு நிரந்தர வாழ்க்கை தான். ஃபலா தமூது அபதா, உங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. வ இன்னலக்கும் அன் தஷிப்பு, உங்களுக்கு அங்கே நிரந்தர இளமை தான். இங்க இந்த உலகத்துல தான் பெரிய ஆளுங்க, வயசான ஆடு, ரொம்ப வயசான ஆடு, கிழவன் கிழவி, சின்ன பிள்ளைங்க, அங்கெல்லாம் அப்படி கிடையாது. குழந்தைகள், இளமை மாத சிறுவர்கள், பணியாளர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் ஒரே வயசு, 32 வயசு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம் அப்போ ஆண்களுக்கு. அப்போ உங்களுக்கு என்றென்றும் இளமைதான். ஃபலா தஹரமு அபதா, அங்கே நீங்கள் முதுமை அடையவே மாட்டீர்கள். இன்னதக்கும் அன் தன்அமு, உங்களுக்கு என்றென்றும் அங்கே இன்பம் தான். வலா தபஸு அபதா, நீங்கள் துன்பத்திற்குள்ளாகவே மாட்டீர்கள் என்று அங்கே செய்யப்படும், அறிவிக்கப்படும் என சஹீஹ் முஸ்லிம்ல 5069வது செய்தியாக நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த அளவிற்கு சொர்க்கத்தில் வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை என்ன செய்யும், கிடைக்கும். அதே போன்று இன்னும் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் அவங்க எப்படி அங்கே இருப்பார்கள், அவங்களுக்கு உணவுகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நமக்கு ஹதீஸ்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இதை மட்டும் என்ன செஞ்சிருவோம் பார்த்தோம். சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதலாவது கூட்டம் அவங்க எந்த மாதிரி தோற்றத்தில் நுழைவாங்கன்னா, அலா சூரத்தில் கமர் லைலத்துல் பத்ர், பௌர்ணமி இரவுல சந்திரன் எப்படி பிரகாசமாக இருக்குமோ அந்த பிரகாசமான தோட்டத்தில் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் கிரேட், சொர்க்கத்தில் ஃபர்ஸ்ட் கிரேட் மக்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க. அது அடுத்த கிரேட்ல உள்ளவங்க அலா அஷத்தி கௌகபின் துர்ரியின் ஃபிஸ் ஸமாஇ இலாஹத்தன், வானத்துல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா மின்னக்கூடிய நட்சத்திரத்தினுடைய பிரகாசத்தை செய்வாங்க. அடுத்த கூட்டம் சொர்க்கத்துக்கு போவாங்க. லா யபூலூன், அங்கே சிறுநீர் கழிக்கவே மாட்டார்கள். நல்ல நைட்ல தொழுதுட்டு சகல் சாப்பிட்டு தூங்குன வச்சிருக்க, 1/2 மணி நேரத்துல மோகனி தூங்குறியா, போய் என்ஜிஎம் செய்ய அப்படி தூங்கினா வச்சிருக்க, வேதனையோட தான் தூங்கணும். ஒண்ணுக்கு போயிட்டு வருவோமா, திரும்ப படுத்த 1 மணி நேரம், திரும்ப ஒண்ணுக்கு, இப்படி 4 தடவை ஒண்ணுக்கு போனது நிம்மதியாக செய்ய முடியும், தூங்க முடியும். ஆனா சொர்க்கத்துல அந்த பிரச்சனையே கிடையாது. எப்போதும் அங்க என்ன செய்ய மாட்டார்கள், சிறுநீர் கழிக்கவே மாட்டார்கள். வலா யபுசுகூன ஃபியா, அங்க வந்து எச்சி துப்பவே மாட்டாங்க. எச்சி துப்புற வேலையை அங்க என்ன செய்யாது, கிடையாது. வலா யன்தஹிகூன், சளி தொந்தரவே ஏற்படாது. நோம்புல பிள்ளைங்க கொஞ்சம் கூலா 2 நாளைக்கு குடிச்சா வச்சிருக்க, 3ஆவது நாளைக்கு அவனுக்கு மூக்கில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பாப்பமா பண்ற பாட்டை பார்க்கணும். சளி தொந்தரவு இந்த துனியாவில் ரொம்ப கடுமையான பாதிப்பு. அப்போ வலா யன்தஹிகூன், அங்க என்ன செய்யாது, சளி தொந்தரவே ஏற்படாது. எவ்வளவு கூலா குடிச்சாலும் சரி, சளியெல்லாம் என்ன செய்யாது, குடிக்காது. அதை விட பெரிய மேட்டர் என்ன, வலா எந்த கௌவத்தூன், டூபாத்துன்னு போற வேலையை அங்க என்ன செய்யாது, கிடையாது. அப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது, சளி பிடிக்காது, டூபாத்துன்னு போகாது, எல்லா பழங்களையும் சாப்பிடணும்னா, எல்லா இறைச்சியும் சாப்பிடணும்னா, அப்ப சாப்பிடலாம் எங்க போவோம் அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? சொர்க்கத்தில் போய் நம்ம நிறைய சாப்பிடலாம், அது சாப்பிடலாம், பறவை இறைச்சி சாப்பிடலாங்கிறிய, நினைச்செல்லாம் கிடைக்குங்கிறிய, அப்ப நம்ம சாப்பிட எங்க போவோம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு என்ன செய்யுது, ஏற்படுது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
சகாபாக அதே கேள்வி ரசூலுல்லாஹி கேட்டார். அல்லாஹ் என்பதிலே ஃபமா பாலு தஆம், அவ சாப்பாடு எங்க போகும், நிறைய சாப்பிடுற மாதிரி எங்க போகும்? அப்போ நபி அல்லாஹ் சொல்றாங்க துஷாவும், அதாவது ஒரு யாப்பம் தான். அங்க சாப்பிட்டு எதனால் சாப்பிடலாம் சொல்றது, சாப்பிட்டு ஒரு யாப்பம் விட்டா அதே மாதிரி ரஷூன் கரஷீல் மிஸ், கஸ்தூரி வாடையில ஒரு வேர்வை. நம்ம நன்னாலே குளிக்காட்டா ஒரு குணவாடை வீசும் அந்த வேர்வை கிடையாது, கஸ்தூரி வாடையில உள்ள வேர்வை. ஒரு யாப்பம், ஒரு கஸ்தூரி வாடையில உள்ள வேர்வை, எல்லாம் ஹலாஸ். ஆனியத்தும் ஃபியா தகம், அங்க உள்ள பாத்திரங்கள் தங்கம். அம்சாட்டுகும் அது தகம், அங்க உள்ள சீப்பு இருக்கு பாருங்க, சீப்பு அது தங்கம். தங்கம் வெள்ளி சீப்புகள். மஜாமிலும் அந்த உருவா, நம்ம சாம்பிராணி போடுறோமே வீட்டில், பாத்தியாவோட சாம்பிராணி வீடு மடக்கிறதுக்காண்டி போடுறோமா இல்லைங்களா, அந்த சாம்பிராணி. அந்த மாதிரி அந்த சாம்பிராணி போடக்கூடிய அந்த கட்டைகள் என்னன்னு சொன்னோம்னா அப்படி நறுமண கட்டைகள். அதே போன்று ஊது தையும், நல்ல பரிசுத்தமான நறுமண கட்டைகள். அங்க உள்ள வியர்வை கஸ்தூரி. லா தவாகுது குலூபுகும், உள்ளங்கள்ல யாருக்கும் மத்தியிலே கோபம் என்பதே இருக்காது. எல்லோருடைய உள்ளமும் ஒரே மனிதனுடைய உள்ளத்தை போன்று இருக்கும். யுஸப்பிஹூனல்லாஹ புக்ரத்தம் வ அஷியா, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை துதிப்பார்கள். வ யுல்ஹமூன தஸ்பீஹ வ தஹ்மீத கமா துல்ஹமூன நஃபஸ், நாம எப்படி மூச்சு விடுறோமோ, இந்த உலகத்துல உயிர் வாழ்ற மூச்சு தானே, மூச்சை ஆட்டோமேட்டிக்கா மனுஷன் மூச்சு விட்டுட்டே இருக்கோம். நம்ம சொர்க்கத்துல அந்த மூச்சு விடுதல் கிடையாது, தஸ்பீஹ் தான். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் அங்க உள்ள மூச்சு மாதிரி. நம்ம அந்த உலகத்துல எப்படி மூச்சு விடுறோமோ அது மாதிரி ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், அது எப்படி அங்க போய் தான் பார்க்கணும். நம்ம மூச்சு விடுற மாதிரி என்ன செய்யும், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்பதுதான் சொர்க்கத்துல மூச்சு விடுவதாக இருக்கும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அவ்வளவு இன்பமயமான வாழ்க்கை அந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கை. நாம் அதை செய்யக்கூடாது, தவறு விட்டுவிடக்கூடாது. இந்த உலகம்னா அதற்குரிய விடயத்திலும் நிறைய பிள்ளைங்களை தான் பார்க்குறோம். கூட்டமா தொழப்போம்னு சொன்னோம்னா இங்க தொழ மட்டும்தான் செய்யலை, மற்ற எல்லா வேலையும் என்ன செய்யுது நடக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும், நமக்கு ரமலான் மாதத்தில் முடிஞ்சாச்சு, வரக்கூடிய காலத்தில் தொழுகையில் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப இரவு தொழுகை கடமையான தொழுகையில ரொம்ப பேணுதலா இருக்கணும். இங்க உட்கார்ந்து பேசுறது விளையாடுறது இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு, குரானை எடுத்துட்டோம்னா வெறுப்பா இருக்கும். அப்ப நம்ம அதுக்கு சைத்தானுடைய வலையில என்ன செய்யக்கூடாது, விழுந்துடக்கூடாது. ரமலான் மாசத்துல நாம குரானை கரெக்டா ஓதுறது, இரவு தொழுகை சரியா தொழுகிறது, எல்லா காலங்களிலையும் 5 கால தொழுகையில நாம சரியாக இருப்பது, நம்முடைய நோம்புல பாவமான காரியங்கள் நாம் செய்யாமல் இருப்பது. இந்த உலகத்தை விட்டுட்டாலும் வேற வாய்ப்பு நமக்கு கிடையாது. மோத்தா போயிட்டா பட்ஜெட்ல ஃபைல் ஆகிட்டா வச்சுருங்க, மார்ச்ல ஃபைல் ஆகிட்டா செப்டம்பர்ல எழுதிக்கலாம். செப்டம்பர்ல ஃபைல் ஆகிட்டா கூட அடுத்த மார்ச், அதுல ஃபைல் ஆகிட்டா அடுத்த செப்டம்பர், அதுல ஃபைல் ஆகிட்டா அடுத்த மார்ச். இப்படி என்ன செஞ்சுக்கலாம், எழுதி என்னைக்காவது ஒரு காலத்துல பாஸ் ஆகிடலாம் அந்த துணியாவில். ஆனா இந்த ஒரு மோத்தா போகும்போது நம்ம ஃபைல் ஆகிட்டா வச்சுருங்க, அடுத்து எங்க போய் எழுதி பாஸ் ஆகுறது, திரும்ப அல்லாஹ் போய் அல்லாஹ் திரும்ப இந்த ஒரு தடவை உலகத்துக்கு அனுப்புன்னு சொன்னா அல்லாஹ் அனுப்புவானா, திரும்ப ஒரு தடவை தான் இந்த உலக வாழ்க்கை. அப்ப நாம இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணும், முயற்சி செய்ய வேண்டும். நம்ம கிட்ட ஷிர்க் வந்துடக்கூடாது, குஃப்ர் வந்துடக்கூடாது, நல்ல குணங்கள் நம்ம என்ன செஞ்சுக்கணும், வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் மார்க்கம் சொல்லக்கூடிய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய சேவைகள், பெரியவர்களை மதித்தல், உறவினர்களை அரவணைத்தல், இந்த மாதிரி நல்ல பண்புகளை நாம் மேற்கொண்டு அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் நாம் இந்த சொர்க்கத்தை செய்யலாம். அணிந்து கொள்ளலாம். இந்த சொர்க்கம் தொடர்பான இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்வோம், நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். இன்றைக்கு கேள்வி கேட்டலாமா? சரி, முதலாவது